திமுக காங்கிரஸ் இடையே நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியது. திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை. ஐரோப்பிய நாடுகளின் முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்க்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஸ்பெயின் பயணம். 2030ஆம் ஆண்டிற்குள் $1,00,000 கோடி பொருளாதாரம் என்ற இலக்கு எட்டப்படும் என்றும் உறுதி. இந்தியாவில் உயர்கல்வி நிறுவனங்களில் ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை தாரை வார்க்கும் ஒன்றிய அரசு. பல்கலைக்கழக மானிய குழுவின் புதிய வரைவு வழிகாட்டுதல்களுக்கு கல்வியாளர்கள் கண்டனம். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ராஜினாமா. கடந்த 3 ஆண்டுகளில் 3வது முறையாக கூட்டணியை மாற்றிய நிதிஷுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. பீகார் மாநில மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்துவிட்டதாக அரசியல் கட்சிகள் கண்டனம். எந்த கூட்டணியிலும் நிரந்தரம் இல்லாதவர் நிதிஷ்குமார் என காங்கிரஸ் தலைவர் கார்கே சாடல். நிதிஷ்குமாரின் அரசியல் வாழ்க்கைக்கு பீகார் மக்கள் முடிவுரை எழுதுவார்கள் என ஆர்ஜேடி விமர்சனம். பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு நாள். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் சென்னையில் பிப்ரவரி 3ஆம் தேதி அமைதி பேரணி. தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு எதிராக செயல்படும் ஆளுநருக்கு எதிர்ப்பு. ஆர்.என். ரவியின் வருகையை கண்டித்து திருவாரூரில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். நாகையில் பாஜக மாவட்ட தலைவருக்கு சொந்தமான கல்லூரி நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர்.என். ரவி இன்று பங்கேற்பு. ஆளுநரை வரவேற்க மாணவிகளை மிரட்டும் கல்லூரி முதல்வரின் ஆடியோ வெளியாகி பரபரப்பு. 2 நாள் ஓய்வுக்கு பிறகு மேற்கு வங்கத்தில் இன்று நீதி பயணத்தை தொடங்குகிறார் ராகுல் காந்தி. முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு காங்கிரஸ் தலைவர் கார்கே அழைப்பு. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக திமுக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் கே.என். நேரு, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் ஆலோசனை. கர்நாடகா, ஆந்திராவை தொடர்ந்து தெலுங்கானாவிலும் விரைவில் சாதிவாரி கணக்கெடுப்பு. முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தகவல். தொடர் விடுமுறையொட்டி உதகையில் குவியும் சுற்றுலா பயணிகள். பூங்காவில் செல்ஃபி படம் எடுத்து மகிழ்ச்சி. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி. சைக்கிள் பந்தயத்தில் தங்கத்தை தட்டிச் சென்றார் தமிழக வீரர் கிஷோர்.